டிஃபென்ஸ் மார்க்கெட்ல இந்தியாவும் ஒரு மிகப்பெரிய பிளேயரா இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, இறக்குமதியில மிகப்பெரிய பிளேயரா தான் இருந்தோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஏற்றுமதி, உற்பத்தி அப்படின்னு அந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில பறந்து விரிஞ்சு உலகம் பூரா கால் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இது. அப்படி இருக்கும்போது 2 விவகாரங்கள் பெருசா பேசப்படுது. ஒண்ணு உண்மையிலேயே இந்தியாவுக்கு மைலேஜ். 2வதும் இந்தியாவுக்கு மைலேஜ் தான். ஆனா அது வித்தியாசமா பார்க்கப்படுது. அந்த 2யும் பார்ப்போம். முதல்ல இந்தியா கத்தார் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய விமானங்கள். அதாவது கத்தார் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விமானங்கள். அது வாங்குறத பத்தி இன்னும் ஃபைனல் ஆகல. டீல் தான் பேசிக்கிட்டு இருக்கு இந்தியா. இந்தியா டீல் பேசுறதுக்கு காரணம் அப்படிங்கிறது, அந்த விமானம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. எடுத்துட்டு வந்தும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதேபோல இது நேத்து ஆரம்பிச்ச விவகாரம் இல்ல. இது ரொம்ப காலமாவே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கத்தார் கூட விமானம் வாங்கக்கூடிய டீல் அப்படிங்கிறது ரொம்ப காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, இதே யூனிட்டுகள இன்னும் கொஞ்சம் பழைய யூனிட்டுகள கிரீஸ் கிட்ட இருந்து வாங்குறக்கு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. அது ரொம்ப ஆரோக்கியமானது. காரணம் என்னன்னா, அந்த டீல் மூலியமா இங்க ஸ்பேர் பார்ட்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அத எடுத்துட்டு போய் சண்டைக்கு போறது கிடையாது. அதே மாரி அத வாங்குனதுக்கு அப்புறம் அடுத்து ரஃபேல் விமானம் கிரீஸும் இந்தியாவும் சேர்ந்து வாங்கக்கூடிய விவகாரம். உதாரணத்துக்கு இந்தியா 100 வாங்குது, கிரீஸ் 100 வாங்குதுன்னா, மொத்தமா 200 விமானத்துக்கு பிரான்ஸோட போய் டீல் பேசுறதுங்கிறது பெரிய அளவு ஆதாயமா நமக்கு அமையும். கிரீஸ பொறுத்தவரை நண்பன் தான். அதனால அப்படி ஒரு டீலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கத்தார பொறுத்தவரை நண்பன்லாம் சொல்லிக்க முடியாது. ஆனா கத்தார்கிட்ட இருந்து வாங்குறோம். வாங்குறோங்கிறது தான், வாங்கிட்டோங்கிறது கிடையாது. பேச்சுவார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல குறுக்க பாகிஸ்தானும் போய் ரேட்டெல்லாம் பேசுச்சு. உண்மையிலேயே நமக்கு இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா நம்ம வாங்கிருவோம். அப்படி வாங்குறது மூலியமா நமக்கு மைலேஜ். அதே சமயம் பாகிஸ்தானுக்கு இந்த யூனிட்டுகள், விமானங்கள் இல்லாம போயிரும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இத தாண்டி இதுல இன்னொரு விஷயம் இடைசறுகளா சொருகப்படுது. என்ன அப்படின்னா, கத்தார்ல இருந்து இந்தியர்கள விடுவிச்சு கூட்டிட்டு வந்தோம்ல, அதுக்கு கைமாறா தான். அதாவது அந்த நாட்கள்லயே உங்களோட விமானத்தெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். அதுக்கு பதிலா எங்க ஆள வெளில விடு அப்படின்னு சொல்லி டீல் பேசினதாக சில செய்திகளும் உலா வருது. இந்த மாரி டீல் பேசுவார்களா அப்படின்னு கேட்டா, 2 நாடுகள் டீல் பேசுறது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனா, ராணுவ ரீதியான டீல்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ராணுவத்துல இது நமக்கு தேவை. இத எடுத்துட்டு போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்னா தான் பர்ச்சேஸே இருக்கும். எந்த நாடா இருந்தாலும், எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும். இதுதான் வழமையான ஒண்ணு. பெரும்பாலும் பெரும்பாலும் இல்ல. 0ன்னே எடுத்துக்கலாம். இந்த விவகாரத்துல மேக்ஸிமம் எந்த நாடும் ஒரு செகண்ட் தாட்டுக்குள்ள போகாது. டிஃபென்ஸுக்கு இது நமக்கு உண்மையிலேயே தேவை. இத வச்சு நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பொருள் தான் பர்ச்சேஸ்ல இருக்கும். அதே மாரி மருந்து. இந்த 2 டீலுமே போடும்போது ரொம்ப கவனமா தான் போடுவார்கள். அதனால இந்த தியரி இந்த கத்தார்ல இருந்து ஆட்கள இந்தியர்கள மீட்கறக்கு பதிலுக்கு இது இந்த தியரியே இந்த இடத்துல வேஸ்ட். யாரு பரப்பி விடுறா அப்படின்னே தெரியல. காரணம் கத்தாருக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை எவ்வளவு தீவிரமா போனாலும் சரி, நடுவுல ஓமான் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஓமானுக்கும் இந்தியாவுக்குமான வரவு செலவு அப்படிங்கிறது தனியான ஒரு ரூட். இந்த ரூட்ட பிடிச்சு தான் அந்த டீல் முடிஞ்சுச்சு. அது என்னைக்கு கவர்மெண்ட் வெளிப்படையா சொல்லுதோ, அன்னைக்கு விரிவா பார்க்கலாம். ஆனா, இந்த விமானங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டிஃபென்ஸ் டீல் தான். இதுல எந்த ஒரு இன்னும் டீலே முடியல. நமக்கு ஏத்த ஒரு விலை வந்தா மட்டும் தான் கத்தார்ல இருந்து விமானங்கள் இந்தியாவுக்குள்ளேயே வரும். ஆனா இது ஒரு பெரிய விஷயமா யாரால ஆக்கப்படுது? யாரால வேணாலும் ஆக்கப்படலாம். நண்பன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்க அமெரிக்காவாவும் இருக்கலாம். இல்ல எதிரி அப்படின்னு சுத்திட்டு இருக்க சீனாவாவும் ஆகலாம். இந்த பர்ட்டிகுலர் விவகாரம் பெருசா பேசப்படுற காரணம். ஏன் அப்படின்னா, இதே காலகட்டத்துல நம்ம ஏற்கனவே அர்மேனியாவுக்கே பெரிய அளவு ஆயுத சப்ளைல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு நல்ல மைலேஜையும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அத தொடர்ந்து இந்தியாவோட பர்ட்டிகுலரா முக்கியமான சில டிஃபென்ஸ் சிஸ்டங்கள ஐரோப்பா சந்தைகள்ல இந்தியா ரொம்ப தீவிரமா பிட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மைய சொல்லப்போனா, நம்ம ஒரு நாட்ட போய் அணுகும்போது, என்ன வரவு செலவு டீலிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்குமோ, இன்னும் 3 நாடுகள் ஐரோப்பாவுக்குள்ளேயே அவர்களும் இத நோக்கி வரார்கள். அதாவது நம்ம பேசப் போறதே ஒரு நாடு. உதாரணத்துக்கு இட்டாலி கூட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கோம். நம்மளோட பெரிய அளவு டிஃபென்ஸ் மெட்டீரியல்கள விக்கிறக்கு அப்புட்ன்னா, பால்டிக் நாடுகள் குறுக்க வந்து நானும் சேர்ந்துக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தையில அப்படின்னு ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் ஐரோப்பாவ சேர்ந்த 4 முக்கியமான நாடுகள் கூட இந்தியா டிஃபென்ஸ் பேச்சுவார்த்தை ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். சேல்ஸ் ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா, ஐரோப்பா மார்க்கெட்ல கணிசமான ஒரு ஷேர கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால எடுக்க முடியும்.
ஏன் அப்படின்னா, அவர்கள் முழுக்க ரஷ்ய சிஸ்டத்துல இருந்து துண்டிச்சுட்டாங்க. அமெரிக்க சிஸ்டத்த நோக்கி 100 அப்படின்னு பம்ப் பண்ண முடியாது. அதே மாரி பிராந்திய வல்லரசு பிரான்ஸ், ஜெர்மனிய நோக்கி பேலன்ஸ இங்க 60 அங்க 40 அப்பலாம் பண்ணவே முடியாது. ஓரளவுக்கு வெளியில ஸ்ப்ரெட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஓரளவு அப்படிங்கிறது சில பெர்சன்டேஜ் ஒற்றை இலக்கத்திலயோ, இரட்டை இலக்கத்திலயோ எது எடுத்தாலும் நமக்கு தாறுமாறான ப்ராஃபிட் இருக்கும். அப்படி ஒரு ஜோன்ல இந்தியா போய் நிக்கிது. ஐரோப்பா மார்க்கெட்ல இந்தியாவோட டிஃபென்ஸ் விளையாட்டு ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய ஆரம்பிச்சு 10லேருந்து 15 நாட்கள் இருக்கும். பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லார் கண்ணையுமே உறுத்தும். ஏன் அப்புட்ன்னா, 60, 40ன்னு முடிவு பண்ணிட்டுலாம் அமெரிக்கா யுத்தத்த ஆரம்பிக்கல. அதாவது உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிக்கல. மொத்தமா ரஷ்யாவ துண்டிச்சு, ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கிற ஷேரையும் கூட்டிக்கணும். அதே மாரி இந்த பயப்பிள்ளைக யுத்தத்துல வந்தனால, பழைய வரவு செலவுக்கு வரதுக்குள்ள ஒட்டுமொத்த சந்தை 80% 100% நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் அமெரிக்கா. அதனால எவ்வளவு தூரம் ஐரோப்பா சந்தைகள்ல நம்மனால ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும்னு தெரியாது. ஆனா டிராவல் பண்ணிரலாம். எந்த அளவுக்கு இடைஞ்சல் குடுப்பார்கள் அப்படிங்கிறது தெரியாது. இத மீறி நம்ம அங்க சேல்ஸ எடுத்து காட்டணும். அதே சமயம் இந்த வாங்கக்கூடிய பயப்புள்ளைக எல்லா பயலுமே ஏறக்குறைய ரஷ்யாவோட வம்பு வளர்க்கக்கூடிய பயலுக தான். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில இந்த ஆயுதங்கள் உக்ரைன் மாரி நாடுகளுக்கு போச்சு, அது ரஷ்யாவ நோக்கி ஃபயர் ஆச்சுன்னா, அதுக்கும் நம்ம பதில் சொல்லி தொலையணும். இந்த மாரி பெரும் சிக்கல். ஒரு பக்கம் அமெரிக்கா, ஒரு பக்கம் ரஷ்யா அப்படிங்கிறதும், அதே சமயம் வாங்கக்கூடிய ஆட்கள் உலகத்திலேயே வச்சு யோக்கியவான்கள். இப்படி 3 விசித்திரமான பிளேயர்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல, அதுவும் புதுசா ஒரு பிளேயரா உருவாகும்போது, சகல பிரச்சனைகளும் வந்து தான் தீரும். இப்படிப்பட்ட ஒரு புயல்ல கப்பல விட்டு பெரிய அளவு கொடியையும் பறக்க விடக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்படி அங்க தாறுமாறா மைலேஜ் எடுக்கும்போது, இந்த மாரி டிஸ்டர்பன்ஸ் வராம இருந்தா தான் ஆச்சரியம். அதுல ஒண்ணு தான் இந்த கத்தார்ல இருந்து இந்தியா விமானங்கள் வாங்குறது. சம்பந்தமே இல்லாத பல கதைகள் ஒண்ணு சேர்த்து ஓடுறது. கத்தார்ல இருந்து விமானங்கள் வாங்குறது பல காலமா ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனா பல வருஷமா. ஏறக்குறைய இந்தியாவ ஆளக்கூடிய 2 கட்சிகளும் ஆளும்போதும் இந்த பேச்சுவார்த்தை ஓடுது. அப்ப எவ்வளவு பழசுன்னு நீங்களே பார்த்துக்கங்க. அப்படி ரொம்ப காலம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஆனா இந்த படம் அதிமுக்கியமா அப்படின்னு கேட்டா, அதிமுக்கியம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் எது அப்புட்ன்னா, ரஷ்யாவோட இப்ப நம்ம டிஃபென்ஸ்ல போட்ட டீல் தான். அவர்களோட போர்ட்ட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட போர்ட்ட அவர்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப நாள் படத்த முடிச்சதே பெரும் சாதனை. அதுக்கடுத்து புதிய தொடக்கம் அப்படிங்கிறது ஐரோப்பா சந்தைகள்ல இந்தியா கால் பதிக்கிறது. டிஃபென்ஸ் மார்க்கெட்ல இந்தியாவும் பிளேயரா மாறுறது. இந்த 2 பெரும் மைலேஜும் எல்லார் கண்ணையுமே உறுத்தும். எதிரி சீனா, பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. நண்பர்கள் ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகளோட கண்களையும் லைட்டா உறுத்த தான் செய்யும். அது வேற வழியே இல்ல. அந்த இடத்துல நம்மளும் இருந்தா நம்ம கண்ணும் உறுத்த தான் செய்யும். இத மீறி நம்ம கொடியையும் பறக்க விட்டுக்கிட்டு இருக்கும்போது, இந்த மைலேஜ் உள்ளுக்குள்ள தாறுமாறா பம்ப் ஆகும்போது, இந்த இடைச்சருகல்களா கத்தார் விவகாரம் பெருசா பேசப்படுற காரணம், இத தாண்டி ஒண்ணும் கிடையாது.